அனைவருக்கும் வணக்கம். நாளை மே 24 தேய்பிறை. இந்த ஒரு நாளில் நாம் இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் நம்ம ஏற்றினோம்னா நம்மளோட கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு நமக்கு கடன் தொல்லைகள் இருந்தாலும், கடன் பிரச்சனைகள், பணத்தினால் பிரச்சனைகள், எதிரிகளால் தொல்லைகள் என எதுவாக இருந்தாலுமே, தொழில் ரீதியாக பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே இந்த ஒரு தீபத்தை மட்டும் நம்ம தேய்பிறை நாளில் ஏற்றினோம்னா கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் இருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுமே தீர்த்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றதாம். எனவே தவறாமல் இந்த ஒரு நாளை பயன்படுத்தி கொண்டு நீங்களும் இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றுங்கள். இதனால் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்பட அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றதாம். இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது கால பைரவரை முழு மனதுடன் நினைத்து கொண்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டுமாம். இந்த வழிபாட்டுக்கு பெயரானது மிளகு தீப வழிபாடு. இந்த மிளகு தீப வழிபாட்டை நம்ம தேய்பிறை நாட்களில் மாதம் வருகின்ற தேய்பிறை நாட்களில் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நடக்குமாம். அது மட்டுமல்லாமல் இந்த தேய்பிறையானது வைகாசி பௌர்ணமி மிகவும் விசேஷமான பௌர்ணமி நாளான வைகாசி பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இந்த தேய்பிறை நாளானது வருகின்றது. இந்த ஒரு நாளை பயன்படுத்தி கொண்டு உங்களால் எத்தனை முறைகள் இந்த ஒரு செயலை அதுக்கப்புறமாக இந்த தேய்பிறை நாளில் இன்னும் சில பதிவுகள் இந்த நாளில் இன்னும் சில வழிபாடுகள் செய்ய வேண்டிய பதிவுகள் தொடர்ந்து நான் பதிவிடுகிறேன். அதனையும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு நாளில் இந்த தேய்பிறை நாள் முடிவதற்குள் எந்த ஒரு நேரத்தில் வேண்டுமானாலும் நாம் இந்த ஒரு மிளகு தீபத்தை ஏற்றலாமாங்க. முடிந்தால் காலையிலோ இல்லைனா இரவிலோ இந்த 2 வேளைகளில் நாம் இந்த மிளகு தீபத்தை ஏற்றிட்டு வந்தோம்னா இதனால் மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது கிடைக்குமாம். இந்த ஒரு மிளகு தீபத்தை ஏற்றிவிட்டு சிவபெருமானுக்குரிய மந்திரங்களையோ இல்லை என்றால் கால பைரவனுக்குரிய மந்திரங்களையோ நம்ம கூறிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு நம்ம வேண்டிட்டு எதை வேண்டிக் கொண்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுகிறோமோ அது கட்டாயமாக நம்மளை வந்து அடைந்து விடுமாம். இந்த ஒரு தீபத்தினை நீங்கள் ஏற்றுவதனால் உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுமாம். செல்வம் அதிகரிக்க வேண்டும், பணம் அதிகரிக்க வேண்டும், சொத்து ரீதியான பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்பது போல் குடும்பத்துக்குள் ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள் இருக்கும். அது அனைத்துமே தீர வேண்டும். எதிரிகளால் தொழில் ரீதியான பிரச்சனைகள் என அனைத்திற்குமே ஒரு தீர்வானது கிடைப்பதற்கும் நீங்கள் இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி இந்த தீபத்தின் மூலம் இந்த மிகப்பெரிய ஒரு பலனை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எனவே தவறாமல் இந்த ஒரு தீபத்தை மட்டும் இந்த தேய்பிறை நாள், அதுவும் இந்த வைகாசி பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக வருகின்ற இந்த தேய்பிறை நாளில் ஏற்றி விடுங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது உங்களை தேடி வருவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகளானது இருக்கிறது. இந்த ஒரு செயலை செய்யும் பொழுது நம்ம சுத்தபத்தமாக இருக்க வேண்டுமாங்க. சுத்தபத்தமாக இருந்து கொண்டு இந்த ஒரு செயலை நாம் செய்யலாம். நாளை ஒரு நாள் மே 24 இரவு 12 மணி வரை இந்த டைமானது இருக்கிறது. இந்த ஒரு நாள் முடிவதற்குள் இந்த ஒரே ஒரு விளக்கை மட்டும் நம்ம ஏற்றிட்டு வந்தாலே போதுமாங்க. அவ்வளவு சக்தி இருக்காம். இந்த விளக்குக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற அனைத்து விதமான வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முதலில் நமக்கு மண் அகல் விளக்கு இருக்குல்லவா, ஒரு மண் அகல் விளக்கானது தேவைப்படும். முடிந்தால் உங்களது வீட்டில் பழைய மண் அகல் விளக்கு இருந்தாலுமே இந்த ஒரு செயலை செய்வதற்காக அருகில் இருந்து ஒரு புதிய மண் அகல் விளக்கை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கப்புறமாக நல்லெண்ணெயோ இல்லைனா நெய்யோ இந்த 2இல் எது இருந்தாலும் மிகவும் நல்லது. இந்த 2இல் எது இருக்கிறதோ உங்களது விருப்பத்திற்கேற்ப ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கப்புறமாக சிவப்பு அல்லது வெள்ளை நிற துணி, சிறிதளவு இருக்கக்கூடிய துணி இருந்தாலே போதும். அதற்கப்புறமாக 27 எண்ணிக்கையில் மிளகு இருக்கல்லவா, மிளகை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் இந்த 27 நட்சத்திரங்கள் என்பதற்கேற்ப 27 மிளகை வைத்து நாம் இந்த ஒரு தீபத்தை ஏற்பதனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகள் அனைத்துமே தேர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த மிளகு தீபம் தாங்க. இந்த ஒரு தீபத்தை நம்ம தேய்பிறை நாள்களில் ஏற்றிட்டு வர்றதுனால கண்டிப்பாக நமக்கு வெற்றிக்கு மேலே வெற்றி கிடைக்கும். இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் தவறுகளுக்கு கூட இதனால் மிகப்பெரிய அளவில் நமக்கு புண்ணியமானது கிடைக்குமாம். எனவே நீங்களும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றிட்டு வாங்க.
முடிந்தால் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதலையும் நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது கூறலாம். பட் உங்களது வேண்டுதல் கட்டாயமாக சில நாட்களில் நிறைவேறிவிடுமாம். 21 அல்லது 48 நாட்களில் கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதலானது நிறைவேறிவிடுமாம். இருந்தாலும் நீங்கள் தேய்பிறை எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுது இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதை உங்களது வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் கால பைரவருக்குரிய மந்திரங்களையோ இல்லைனா சிவபெருமானுக்குரிய மூல மந்திரங்களையோ நீங்கள் கூறிக்கொண்டே இந்த தீபத்தை ஏற்றிவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் கூறிவிட்டு உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது கட்டாயமாக நிறைவேறிவிடுமாம். எனவே தவறாமல் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றுங்க. அப்படி நீங்கள் இந்த தீபத்தை வெறும் தரையில் வைத்து ஏற்றாமல் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். பித்தளை தட்டோ இல்லைனா கண்ணாடி தட்டோ ஏதாவது ஒன்றை எடுத்து வைத்து கொண்டு அதில் சிறிதளவு விபூதி இருக்குல்லவா, விபூதியை அந்த தட்டு முழுவதும் சிறிதளவு பரப்பிவிட்டு அதற்கப்புறமாக இந்த மண் அகல் விளக்கை வைத்து கொள்ள வேண்டும். இந்த மண் அகல் விளக்கை வைத்து கொண்டு அதற்கப்புறமாக நல்லெண்ணெயை சிறிதளவு அந்த மண் அகல் விளக்கில் நீங்கள் ஊற்றிவிட வேண்டும். நல்லெண்ணெயோ நெய்யோ அதில் நம்ம அந்த மண் அகல் விளக்கில் ஊற்றிக்கொண்டு அதற்கப்புறமாக சிறிதளவு அதாவது 27 மிளகு அதாவது 27 மிளகு மட்டும் வைக்க முடிந்த அளவுக்கு நம்ம துணி ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது சிவப்பு நிறமோ வெள்ளை நிறமோ இந்த நிறத்தில் நம்ம எடுத்துக்கொண்டு அதில் 27 மிளகை வைத்துக்கொண்டு நம்ம ஒரு விளக்கில் திரியில் எப்படி நம்ம தீபத்தை பொருத்தி வைப்போமோ அதே போன்று அந்த அளவுக்கு இந்த துணியை நீங்கள் மடித்து அந்த நல்லெண்ணெய்க்குள் நீங்கள் வைக்க வேண்டும். அந்த மண் அகல் விளக்குள் வைத்து அதற்கப்புறமாக நீங்கள் திரியை பயன்படுத்துவது போல இந்த 27 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அந்த மிளகு உள்ளே இருக்கக்கூடிய அந்த துணியை நாம் பயன்படுத்த வேண்டும். இதனை போன்று நம்ம பயன்படுத்தி இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றிட்டு வந்தோம்னா இதனால் மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமாம். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே தேய்பிறை நாளில் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. எனவே தவறாமல் இந்த செயலை நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த பதிவில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அதனை கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.